ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் முதலாவது செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் நிறைய விடயங்களை சொல்லியிருந்தவர். அதில் முதலாவதாக இனப்பிரச்சனை தொடர்பாக நிறைய விடயங்களை சொல்லியிருந்தவர். அதில் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் இனப்பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டு அந்த அமைச்சரவை தீர்மானம், அதாவது புதிய அரசியலமைப்பு சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் எங்களது இனப்பிரச்சனைகள் தொடர்பாக உடனடியாக முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அரசியல் கைதிகள் என்ற விடுதலை பற்றியும் இவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அது கட்டம் கட்டமாகத்தான் நடைபெறும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீதி அமைச்சரது ஆலோசனையின் பேரில் இது கட்டம் கட்டமாக நிறைவேற்றப்படும், அதாவது அரசியல் கைதிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்கள் தமிழர் தரப்பில் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தென்னிலங்கையில் மட்டுமல்ல, இலங்கையில் வடக்கு கிழக்கிலையும் தமிழர் சார்பில் நிறைய ஆதரவு அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் இந்த ஆதரவென்ற ஒரு படிய கூற்றமுகமாக இவரது இந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு அமைஞ்சிருக்கு. இந்த விடயம் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்துக்கு தான் உட்பட்டிருக்கு தமிழர்கள் மத்தியில். அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொளி ஒன்று போட்டிருப்போம். அந்த காணொலியில் வவுனியாவில் நடந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தை அவமானப்படுத்துகிற முகமாக ஒருவர் திடீரென அந்த போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சு நீங்கள் இந்த போராட்டத்தை செய்ய வேண்டாம் என குறிப்பிட்டிருந்தவர். அவர் அன்றகுமார் திசாநாயக்கனுடைய ஆதரவாளர் என்று தன்னைத்தானே குறிப்பிட்டு கொண்டவர். அதற்காக ஜேவிபியினுடைய வவுனியா அமைப்பாளர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே ஜேவிபியோட சம்பந்தப்பட்டவர் இல்லை என்றும், தமிழ் மக்கள் மத்தியிலே ஜேவிபிக்கு இருக்கின்ற ஒரு நட்பெயரை களங்கப்படுத்துகிற முகமாக இப்படி சதித்திட்டங்கள் நடக்கின்றது, இதை தமிழ் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயம் ஒரு தெளிவுபடுத்தலை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டதுக்கு உண்மையிலேயே இந்த 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 செய்தி வந்த பிறகு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலை இருந்தது. ஏற்கனவே ஜேவிபியினருக்கு ஓரளவு ஆதரவு அதிகமாக காணப்பட்டது இந்த குறிப்பிட்ட செய்திக்கு பிறகு. அதாவது இந்த நபர் காணாமலாக்கப்பட்டவர்களது பிற போராட்டத்தை ஒரு கொச்சைப்படுத்துகின்ற முகமாக செய்த செயற்பாடு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு தளம்பலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வவுனியா அமைப்பாளருடைய பேச்சுக்கு பிறகு அவர்கள் இந்த குழப்ப நிலை தெளிவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கேன் ராமநாதன் அவர்கள் அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் பொது நினைவேந்தல் பற்றி பேசியிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஜேவிபி தரப்பினர் ஒரு பொது நினைவு தூவி அமைக்கப்பட்டு இறுதிப் போரில் இறந்த தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான நினைவேந்தல் ஒன்றை செய்யணும் என்று கூறியிருந்தவர்கள். அதற்கு பிறகு இப்போ அங்கேன் ராமநாதன் அதே திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மே 19 ஒரு பொதுவான நினைவு நாளாக நாங்கள் அனுஷ்டித்து ஒரு பொது நினைவு தூவியும் கொழும்பில் அமைக்கணும் என்ற ஒரு கருத்துப்பட அந்த கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கிறார். இதற்கான பதில்கள் என்ன மாதிரி வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையிலேயே பொது நினைவு தூவி சம்பந்தமாக 2 பக்க விமர்சனங்களும் இருக்குது. ஆக அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இதை எப்படி கையாள போகிறார் என்பதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அன்றகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு தமிழர்கள் தரப்பில் ஒரு ஆதரவு அலை வர தொடங்கினதில் இருந்து எங்களுடைய தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம், இளைஞர்களை நாங்கள் உள்வாங்க போகிறோம், பெண்களை உள்வாங்க போகிறோம் என்று நிறைய விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலேயே பாலின சமத்துவம், அது மட்டுமில்லாமல் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளும் அந்த கொள்கையை கடைப்பிடிக்கிற ஒரு பாங்கு காணப்படுகிறது. குறிப்பாக விக்னேஸ்வரன் அவர்கள் தான் பாராளுமன்ற தேர்தலில் இருந்து விலகுவதாகவும், இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றும், இளைஞர்களுக்கு வழிவிட்டு நடக்கணும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களும் இளைஞர்களுக்கு நாங்கள் வழிவிட்டு நடக்கணும், நான்
முழுமையாக இந்த தேர்தல் அரசியலிலிருந்து விலகிறேன் என்று அவர் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து எப்படி பார்க்கப்படுது என்றால் ஜேவிபியினருடைய அலை அதிகமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில், அதாவது ஜேவிபியினருடைய ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் ஒரு ஆதரவு கிடைக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் வரிசையில் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோநோகாதரலிங்கமும் தான் இந்த கட்சி அரசியலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த தேர்தல் அரசியலிருந்து தான் விலகுவதாகவும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற ஒரு தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர்களை நாங்கள் இந்த தேர்தலில் உள்வாங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலேயே பார்க்கின்ற பட்சத்தில் விக்னேஸ்வரனாக இருக்கட்டும், சார்ஸ் நிர்மலநாதனாக இருக்கட்டும், வினோநோகாதரலிங்கமாக இருக்கட்டும், அனைவருமே ஒரு அனுரகுமார் நாயக் அவர்கள் அந்த ஜேவிபியினுடைய அரசியல் பாணியை ஒரு பின்பற்ற ஒரு நிலைமை தான் காணப்படுகிறது. இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏற்கனவே ஜேவிபிக்கு இந்த அரசியல் ரீதியாக ஒரு செல்வாக்கு தமிழ் மக்கள் மத்தியில் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் பழைய கட்சிகளுக்கும், அதாவது தமிழ் தேசியம் பேசுகிற பழைய கட்சிகளும் இந்த இளைஞர் சம்பந்தப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறபடியா இவர்களுக்கு எந்தளவு ஆதரவு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், நாளை மறுதினம் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தர இருக்கின்றார். ஜெய்சங்கர் இலங்கைக்கு வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாரா அல்லது இந்திய பிரதமர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை இந்தியாவுக்கு அழைத்திருக்கின்றார், அந்த அழைப்பினை கொண்டுதான் அவர் வருகின்றாரா, அந்த ஒரு அழைப்பு அவரை இந்தியாவுக்கு அழைக்கின்ற ஒரு அழைப்பாகத்தான் இந்த வருகை இருக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டுமில்லாமல் இந்திய தூதுவர் தமிழ் கட்சிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அந்த பேச்சுக்களின் போது தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், ஏனைய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளாக இருக்கட்டும், அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படும் பட்சத்தில் தான் இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளையிலுமே தவிர மற்றும்படி தனித்தனி என்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு வெற்றியை பெற முடியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயம் தமிழ் தேசிய பரப்பில் பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும் சரி, மத குருமார்களாக இருக்கட்டும் சரி, அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு பாணியில தான் தங்களுடைய பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர். அதை தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் தான் தங்கள நிலைப்பாட்டை யோசித்து செயற்படணும். குறிப்பாக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் இணைந்து செய்யலாம், ஏற்கனவே இருக்கின்ற முதல் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தோமோ அப்படியே நாங்கள் மீண்டும் இணையலாம் என்று அழைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மறுப்பை தெரிவித்திருந்தது. தங்களோட கட்சியோடு இணைந்து வருவதென்றால் சாத்தியப்பாடாக இருக்கும். ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பதியப்படாத கட்சி, ஆகவே அந்த கட்சியில் நாங்கள் பயணிப்பது அவ்வளவு சரியாக அமையாது என்று பொருள்பட அவர்கள் கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒரு இழுபறி நிலையாகத்தான் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே வார அதே சமயத்தில் தமிழ்நாட்டினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் எஸ் ராமதாஸ் ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருக்கிறார். இலங்கை அரசுக்கு பல அழுத்தங்களை ஜெய்சங்கர் அவர்கள் கொடுக்கணும். அந்த வகையில் போர் குற்றவாளிகளுக்கான தகுந்த விசாரணை அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நடக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 13வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டு தமிழ் மக்களுக்குரிய தீர்வுகள் கிடைக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எங்களோட வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களுக்கும் இந்திய கடத்தொழிலாளருக்கும் இருக்கிற முரண்பாடு நீடிச்சு கொண்டே இருக்கு. அந்த முரண்பாட்டுக்கான தீர்வுகளையும் இவர் காண வேண்டும். இதற்கான அழுத்தங்களையும் எஸ் ஜெய்சங்கர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த விடயங்களும் காலப்போக்கில் என்ன மாதிரி போக போகுதுன்றதை தொடர்ந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்தியாவாக இருக்கட்டும் சரி, சீனாவாக இருக்கட்டும் சரி, ரஷ்யாவாக இருக்கட்டும் சரி, இந்த 3 நாடுகளுமே இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இலங்கையில் ஒரு கரசனை இலங்கை பக்கம் அவர்களுடைய கரசனை திரும்பி இருக்கு. இதுக்கும் எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமாக இருக்கும், எந்த அளவுக்கு இவர்கள் இந்த நாடுகள் எந்த அளவுக்கு தொடர்ந்து நட்பை பாதுகாக்கும், இந்த நட்புறவு எந்த அளவுக்கு நீடிக்கும் என்றதை நாங்கள் தொடர்ந்தான் பார்க்கணும். இந்த விடயம் இவ்வாறு இருக்கையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் நிறைய விடயங்களை முன்வைச்ச வண்ணமே இருக்கிறோம். அந்த வகையில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கிழமைக்கு முன்னர் திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல் கிளிநொச்சியில் நடந்தது. அந்த நினைவேந்தலில் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை பலவாறாக விமர்சித்து சொல்லியிருந்தவர். குறிப்பாக
விடுதலை புலிகளோடு சுனாமி ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை நிராகரித்தவர் அன்ரோகுமார் சனாயக் என்று குறிப்பிட்டிருந்தவர். அது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு பிரிவதற்கான காரணமாக இருந்தவரும் அன்ரோகுமார் சனாயக் அவர்கள் என்று ஒரு ஆணித்தனமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தவர். ஆனால் அது அந்த விமர்சனத்தை முன்வைத்து ஒரு கிழமைக்கு பிறகு நேற்றைய தினம் அன்ரோகுமார் சனாயக் அவர்களை அவர் நேரில் போய் சந்தித்து ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்தவர். குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கட்சி அடிப்படையில் தமிழரசு கட்சி அடிப்படையில் அவர் போகவில்லை, தனியாக சந்தித்து அவர் அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருக்கின்ற சுமந்திரன் அவர்களும் கட்சி சார்பாக முடிவுகள் எடுக்கின்ற பொழுது ஒரு தனிப்பட்ட ரீதியாக செயற்படுவதை பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் சுமந்திரனை போலவே ஸ்ரீதரனும் இப்படி தனிப்பட்ட ரீதியில் செயற்படுகின்றார்களா என்கின்ற ஒரு விமர்சனமும் எழுந்திருக்கின்றது. இவர் அந்த கடிதத்தில் நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை அவர் முன்வைக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அரசியல் கைதிகள் பற்றி அவர் நிறைய விடயங்களை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கடிதத்தை நான் அப்போ வாசிக்கிறேன். குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயங்களாவது, கால மாறுதல்களின் அடிப்படையில் இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்த எமது மக்களின் ஆணையை ஏற்று இலங்கை தீவின் 9வது சனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களின் ஆட்சி அதிகாரங்களின் மீது இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பை போலவே இலங்கை தீவின் சுதேசிய இனத்தவர்களான தமிழர்களும் தமது அடிப்படை உரித்துக்கள் மீதான சாதக நகர்வுகள் தங்கள் ஆட்சி காலத்திலேனும் ஈடேறும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அந்த மக்களின் பிரதிநிதியாக தங்களிடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த 7.5 தசாப்த காலமாக இந்த நாட்டில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ள நேர்ந்த இன வன்முறை பாதிப்புகள், அவற்றுக்கு நீதி கோரி 3 தசாப்தங்களாக நிகழ்ந்தேறிய போரின் விளைவுகள், போர் மௌனிக்கப்பட்ட பின்னரும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வலிந்து மேற்கொள்ளப்படும் கட்டமைக்கப்பட்ட இன, மத, மொழி மற்றும் கலாச்சார படுகொலைகள், கைதுகள், காணாமலாக்கல்கள் உள்ளிட்ட துயரச் சம்பவங்கள் தினம் தினம் அரங்கேற்றப்பட்டு வருவதை அறிந்திருப்பதைப் போலவே தங்கள் ஆட்சியில் அத்தகைய துயர வரலாறுகள் இடம்பெறாதிருக்கும் என்ற எமது மக்களின் ஏகோபித்த நம்பிக்கையையும் தாங்கள் கரிசனையோடு அணுகுவீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி மீள நிகழாமையை உறுதி செய்தல், தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, மதத்தின் பெயரால் நடைபெறும் நிலப்பறிப்புகள் உள்ளிட்ட விடயங்களில் தங்களின் துரிதமானதும் சாதகமானதுமான நகர்வுகளையும் நடவடிக்கைகளையும் கோரி நிற்கின்றேன். சமநேரத்தில் போர்க்கால சூழலில் இனத்திற்காக போராடி மடிந்த தமது புதல்வர்களை நினைவேந்தும் உரிமை கூட மறுக்கப்பட்ட இந்த தேசத்தில் போரியல் இயக்கம் ஒன்றின் வழிவந்த ஒருவராக எமது மக்களின் அக உணர்வுகளையும் அதிலுள்ள நியாயாதிக்கங்களையும் உணர்ந்து செயற்படும் மக்கள் தலைவராக நாட்டின் நல்லிணக்கத்துக்கு துளியேனும் பாதிப்பை ஏற்படுத்தாத உணர்வு நிலைப்பட்ட நினைவேந்தல்களை மேற்கொள்வதற்கு எமது மக்களுக்கு இருக்கும் அடிப்படை உரித்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தங்களை தயவோடு கோரி நிற்கின்றேன். அதற்கமைய ஈழத்தமிழர்களின் அடிப்படை எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் உணர்ந்தும் ஏற்றும் செயற்படத்தக்க அரசியல் கூறுணர்வும் சகோதரத்துவமும் மிக்க தங்களின் ஆட்சி காலம் இலங்கை தீவின் துயர வரலாறுகளை மீள நிகழ்த்தாத காலமாக, தேசிய இனப்பிரச்சினைக்கான நிரந்தர தீர்வு நோக்கிய வரலாற்றின் திருப்பங்கள் நிகழும் காலமாக அமைய வேண்டுமென கோருவதோடு, அத்தகைய நகர்வுகள் சார்ந்த தங்களின் பயணத்தில் எமது பரிபூரண ஒத்துழைப்பு உங்களோடு இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அந்த கடிதத்தில் இருக்குது. உண்மையிலேயே இந்த கடிதம் 2 விதமாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முதல் அன்ரோகுமார் சனாயக் அவர்களை விமர்சித்த ஸ்ரீதரன் திடீரென இப்படி ஒரு நகர்வை எடுத்திருப்பது உண்மையிலேயே ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையையும் தோற்றுவித்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயங்களில் நிறைய பேர், அதாவது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிறார்கள், அன்ரோகுமார் சனாயக் அவர்களோடு இணைந்து போகின்ற போக்கினையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியாக நிறைய விடயங்கள் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னர் நடந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடியை பற்றியும் நாங்கள் கதைக்கோணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அர்ச்சுனா மகேந்திர அவர்கள் முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர், அவர் இந்த பிணைமுறை வழக்கோடு தொடர்பட்டு வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். அது பற்றி விஜித ஹேரத் குறிப்பிடுகையில்,
திருமண நிகழ்வுகளுக்காக சென்றேன் என்கின்ற கருத்துக்களை இனி கூற முடியாது. கட்டாயம் அவரை இலங்கைக்கு வரவழைத்து இதற்கான விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த விசாரணையில் உள்வாங்கப்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நடக்கும். இப்படி நடக்கின்ற பொழுது எந்த அளவு நடவடிக்கைகள், அது மட்டுமில்லாமல் இந்த புனைமுறை வழக்கு தொடர்பான தீர்ப்புகள் எந்த மாதிரி வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே அன்ருகுமார் நாயக் அவர்கள் கொடுத்த நிவாரணங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அன்ருகுமார் நாயக் அவர்கள் வந்த பின்னர் விவசாயிகளுக்கு 15,000 இருந்த மானியத்தை 25,000 மாற்றியிருந்தார். அது மட்டுமில்லாமல் கடல் தொழில் செய்பவர்களுக்கான நிவாரணங்களும் வழங்குவர் என்று குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலேயே இது நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிலேயே வைப்பிலிடப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிவாரணங்களும் நிறுத்தப்படுமா அல்லது எந்த அளவுக்கு அவர் குறிப்பிடப்பட்ட அந்த நடவடிக்கைகளும் நிவாரணங்களும் மக்களை போய் சேரும் என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதே நிவாரணங்கள் தொடருமா அல்லது அதிலேயும் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா என்றதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்படி ஆட்சி மாற்றத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்தொன்றுக்கு பாராளுமன்ற தேர்தலும் வரப்போது. அது தொடர்பான அறிவிப்புகளையும் நாங்கள் தரத்துக்கு காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஜஃப்னா புடியன் சேனலோடு இணைஞ்சிருங்கோ. நன்றி, வணக்கம்.